ஹலோ எவ்ரிவன், நான் கவி. இந்த வீடியோவில் ரஷ்யாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட் அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அதுக்கான எவ்வளோ காஸ்ட்டு, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி என்னோடய பல வீடியோக்களில் ரஷ்யாவில் டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட் இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு அதை பற்றி எக்கச்சக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படியெல்லாம் அதை செய்ய போகிறோம், அதை பற்றின இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கைடன்ஸாக கொடுக்க போகிறேன். ஸோ கைஸ், let's get into video. நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம டிஆர்பி அப்ளை பண்ணுறதுக்கு நம்பர் 1 டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிசி, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணணும். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்தியாவில் இருந்த வரையும் நம்ம மேலே எந்த ஒரு கேஸும் இல்லை, நம்ம இந்த நாட்டில் குடியுரிமை வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் பிசிசி. இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் ஏன் இதை நான் முன்னாடி டாப் பீரியாரிட்டியில் இந்த டாக்குமெண்ட் சொல்கிறேன்னா, இதுக்கு டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால தான் நான் பீரியாரிட்டி பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 1ஆகவே இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிசிசி இமீடியட்டாகவே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் நம்ம மேலே ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்றத இங்கே இந்தியன் எம்பசி இந்தியாவில் இருக்க நம்ம எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு, நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு அவங்க வெரிஃபை பண்ணி நமக்கு டாக்குமெண்ட் ரிட்டன் அனுப்புவாங்க, நம்ம மேலே எந்த ஒரு கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பிசிசி. ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எம்பசியோட வெப்சைட் இருக்குது. பிசிசி அப்ளை பண்ணுறது, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, ஓசிஏ கார்டு அப்ளை பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே யூனிக் போர்ட்டல் ஐடி இருக்குது. நான் அதை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்டெப்பையும் நான் அப்படியே 1 by 1 வரிசையாக எழுதுகிறேன், என்னென்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது உள்ளே போயிட்டு அதுக்கு எப்போ போல் பேசிக் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சுருவோம். அண்ட் தென் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ அதில் நம்ம நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு என்ன பர்பஸ்க்காக அந்த பிசிசி அப்ளை பண்ணுறோன்ற காரணம் கேட்கும். அதில் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே என்ன இருக்குன்னா, ரெசிடென்ஸ் பர்மிட் மட்டும்தான் இருக்குது, டெம்பரரி ரெசிடென்ஸ் பர்மிட்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, கீழே அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் மேனுவலாக நீங்கள் டெம்பரரி ரெசிடென்ஸ் பர்மிட் அப்படின்னு எழுதினா மட்டும்தான் அந்த பிசிசி வர்றது டெம்பரரி ரெசிடென்ஸ் பர்மிட்னு வரும். இல்லாட்டினா ரெசிடென்ஸ் பர்மிட்னு வரும். அதை நம்ம இங்கே சப்மிட் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அண்ட் அதே மாதிரி எம்பசியில் எப்போவுமே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, காலையில் ஒரு 9 மணி டு மத்தியானம் 12:00 போயிடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே அவங்க டாக்குமெண்ட்ஸ் வாங்க மாட்டாங்க. மத்தியானம் டு ஈவினிங் வரையும் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறது, இப்போ நம்ம ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம், அதை வாங்க போகிறோன்னா அது மத்தியானத்துக்கு மேலே இருக்கும். பட் மார்னிங் டயத்தில் மட்டும்தான் டாக்குமெண்டேஷன் வாங்குவாங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் அப்ளிகேஷன் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம எம்பசி போகணும். எம்பசி போகிறப்போ நமக்கு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கையோடு கொண்டு போகணும். உங்களோட பாஸ்போர்ட் இமிக்ரேஷன் கார்டு, அண்ட் தென் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் 2600 ரூபாய். ஏன்னு தெரில, எம்பசியில் கேஷில் மட்டும்தான் வாங்குறாங்க. நீங்கள் கேஷ் மட்டும் கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் மோஸ்ட்லி கேஷ் கட்டாயம் கையில் வச்சுக்கோங்க, 2600 ரூபாய். ஸோ இது இருந்துட்டாலே போதும், நம்ம பிசிசி அப்ளை பண்ணிடலாம். ஒன்ஸ் இது அப்ளை பண்ணிட்டா அரவுண்ட் 15 to 30 டேஸ் ஆகும். உங்களோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்ரூவல் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு டாக்குமெண்ட்ஸ் கையில் கிடைக்கும். அவங்க டிலே பண்ணாங்கன்னா மேபி டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் அங்கே கிடச்சிருச்சுன்னா இமீடியட்டாக நமக்கு இங்கே நம்ம சைட்டில் ட்ராக் பண்ணிக்கலாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அங்கே கிளியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு அவைட்டட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ரெடின்னு வராது, அவைட்டட்னு வரும். ஸோ அது காமிச்சிட்டாலே நீங்கள் டேரெக்டாக எம்பசி போயிட்டு மத்தியான டயத்தில், அதாவது ஆஃப்டர்நூன் 12:30க்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணப்போ ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் கொடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த டாக்குமெண்ட்டோட உங்களோட பிசிசி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதையும் கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. அது ஒன்று மட்டும் விட்டுட்டேன். ஸோ இதுதான் நம்பர் 1 ஸ்டெப். ஸோ ஸ்டெப் நம்பர் 2, எனிவே பிசிசி வர்றதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 month ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு கையில் பிசிசி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பிசிசி இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, ரஷ்யனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ரஷ்யனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நோட்டரைசேஷன் பண்ணணும். இது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டரைசேஷன் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கவர்மெண்ட் இங்கே மொய் டாக்குமெண்ட்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். புதுசாக வர்றவங்க இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு எங்கே எப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுங்கள். மொய் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு லீகலைசேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, நீங்கள் அதை சொல்லுங்கள். ஏன்னா உங்களால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் மொய் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு எனக்கு லீகலைஸ் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தே வில் கிவ் யூ லைக், அங்கே எப்போவுமே என்னென்னா லைனில் நிற்கணும், டோக்கன் எடுக்கணும். அந்த டோக்கன் வச்சு தான் நம்ம டாக்குமெண்ட் வாங்க முடியும். ஸோ நீங்கள் போய்ட்டு லீகலைசேஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கான டோக்கன் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் போயிட்டு லைனில் நின்று எங்கே அந்த இது ஃபார்ம் சப்மிட் பண்ணணுமோ அங்கே சப்மிட் பண்ணி
அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் டைம் எடுக்கும். இந்த லீகலைசேஷன் ஆகி வர்றதுக்கு வந்து உங்களுக்கு 6 நாள் டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இனிஷியல் பேசிக் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு திங் பிசிசி அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா அது வர்றதுக்கு 1 மந்த் எடுக்கும். ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டூடெண்ட்டாக ரஷ்யாக்குள்ளே வந்து வித்தின் 6 மந்த்ஸ், ஆஃப்டர் 6 மந்த்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த 6 மந்த்ஸ் அதாவது 5 மந்த்ஸ் முடியலே யூ இனிஷியேட் த ப்ராசஸ் ஃபார் கெட்டிங் தி பிசிசி. ஒன்ஸ் பிசிசி சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் வந்துட்டு இமீடியட்டாக உங்களோட பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்லேஷனுக்கு சப்மிட் பண்ணிடுங்க. பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்லேஷனாக இப்போது எல்லா இடத்துலையுமே இங்கே எப்படி நடக்கும்னா ஃபஸ்ட்டு பேஜ் லாஸ்ட் பேஜ் மேக்ஸிமம் ஃபஸ்ட் பேஜ் மட்டும்தான் ட்ரான்ஸ்லேட்டே பண்ணுவாங்க. பட் டிஆர்பி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டை டு அட்டை ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரையும் அதில் இருக்க வீசாஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அத்தனைத்தையுமே நம்ம வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும். அதுலேயும் ரொம்ப முக்கியம், சில நேரத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்க என்னென்னா அந்த வீசாவில் இருக்க நம்பர்ஸ், அதாவது நீங்கள் ரஷ்யன் வீசா மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கண்ட்ரியில் வீசா எடுத்து வச்சுருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த நம்பர்ஸ் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து தெளிவாக செக் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கையில் கிடைச்சதுக்கப்புறமும் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து திருப்பி தெளிவாக செக் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு காரணமாக போகும் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு டிஆர்பி அப்ளை பண்ணி. ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம், பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்லேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகணும். மெடிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம டிஆர்பி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சைட் லிங்க் கொடுக்குறேன்ல, அந்த சைட் லிங்க்லேயே வந்துட்டு என்னென்ன ஆர்கனைசேஷனில் தான் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் போயிட்டு நான் எஸ்பெஷலாக டிஆர்பிக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு 4-5 டெஸ்டஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து 1 இயர் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி பீரியட் இருக்கும் அந்த மெடிக்கல் டெஸ்ட். பிசிசி வேலிடிட்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான். ஸோ நம்ம பிசிசி வந்ததுக்கப்புறம் நான் 1 by 1 பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா அந்த டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம பிசிசியோட வேலிடிட்டி பீரியட் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம பிசிசி அப்ளை பண்ண அடுத்த செகண்டே பாஸ்போர்ட்டையும் சப்மிட் பண்ணுறோம் அண்ட் தென் இமீடியட்டாக மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகுறீங்க. மெடிக்கல் டெஸ்ட் வர்றதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் 6 days to லைக் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 6 working daysனு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வாரம் கணக்கு வச்சுட்டா கூட ஒரு 2 வாரம் ஆகிடும் உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் வர்றதுக்கு. ஸோ அது வர்றது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா வந்தாலும் 1 year உங்களுக்கு வாரண்டி பீரியட் இருக்க போது, வேலிடிட்டி பீரியட் இருக்க போது. ஸோ அது வந்து அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் இமீடியட்டாக பண்ணி முடியுங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து டைம் டியூரேஷன் எடுக்கிற ஒரு டாக்குமெண்டேஷன். நீங்கள் எதை அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சில டைம் டியூரேஷன் எடுக்கும். எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கிறது. இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து டாக்குமெண்டேஷன். உங்கள் யூனிவர்சிட்டியில் அட்டஸ்டேஷன், நம்ம இங்கே வந்து ஸ்ப்ராஃப்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, அந்த கோர்ஸ் எவ்வளோ டியூரேஷன் பீரியட், என்ன டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்க, இதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ பீரியட், எந்த டியூரேஷன் டு எந்த டியூரேஷன் நீங்கள் படிக்க போகிறீங்கன்றது. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ், யூனிவர்சிட்டியோட லைசன்ஸ் வேணும். அண்ட் அதுக்கடுத்து உங்கள் கோர்ஸோட அக்ரிடேஷன். இந்த 3 டாக்குமெண்ட் நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு நான் டிஆர்பி அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் நிறைய யூனிவர்சிட்டியில் தே நோ ஹவு டு டூ இட். அப்படி தெரியாதவங்கள்ட்ட நீங்கள் இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் கட்டாயம் வாங்க யூனிவர்சிட்டியில். ஸோ இதுதான் வந்து பேசிக் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மொத்த டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நான் கொடுக்குற லிங்க்கில், இந்த டிஆர்பி அப்ளை பண்ணுற லிங்க்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து அவன் லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துருவான், எதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணி அந்த இது வந்து அப்ரூவல் ஆகணும். உங்களுக்கு அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ரூவல் ஆகணும். அப்ரூவல் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஃபர்தராக சப்மிஷனே பண்ண முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்தராக முடிச்சுட்டு அண்ட் தென் ஃபோட்டோ நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஃபோட்டோவும் சப்மிட் பண்ணணும். நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இருக்கும்ல 35 to 45. ஸோ அதே ரெசல்யூஷன் தான், அதே சைஸஸ் தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அப்லோட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமாட்டி நீங்கள் சப்மிஷன் கொடுக்க போகல அதுவே வந்து கேட்கும் என்ன டேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க, என்ன டைமில் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ போயிடுங்க. ஏன்னா அங்கே வந்து க்யூ தான் மேட்டர். ஏன்னா இங்கே வந்து மாஸ்கோவில் வந்து எக்கச்சக்க பீப்புள் இருப்பாங்க. க்யூ வந்து ரொம்ப பெருசாக நிற்கும். காலையில் வெள்ளனமா நான் 8 மணிக்கு ஒரு தடவை போனப்போ கூட டில் லைக் என்னால் போய் நிற்க முடியலை. எனக்கு முன்னாடி ஒரு 50-60 பேர் நின்றுட்டாங்க. ஸோ காலைல 5 மணி 6 மணிக்கெல்லாம் வந்து நின்றுறாங்க அந்த க்யூவில். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி மார்னிங் டயத்தில் போயிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் மூட் நல்லாயிருக்கும். ஸோ ரிஜெக்ஷன் குறையிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டயத்தில் போயிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் தென் நீங்கள் அப்ளை பண்ண போகிறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா நான் அது வந்து எப்படி இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். ஸ்டில் ஐ எம் சேயிங் இட் டு யூ. உங்களோட பிசிசி ஒரிஜினல், அந்த பிசிசியை ட்ரான்ஸ்லேட் பண்ணது, அட்டஸ்டேஷன் வாங்கினது, உங்களோட யூனிவர்சிட்டியோட லைசன்ஸ், அக்ரிடேஷன்ஸ் அண்ட் ஸ்ப்ராஃப்கா, அது வந்து ஸ்ப்ராஃப்கா அட்டஸ்டேஷன் சேம் தான். ஸோ ஸ்ப்ராஃப்கா அப்புறம் வந்து அங்கேயும் வந்து நம்ம காசு கட்டணும்.
அந்த காசு 6000 ரூபாய் நம்ம அதுக்கான சர்வீஸ் ஃபீ கொடுக்க போகிறது. அதை வந்து நீங்கள் கேஷாக தான் கட்டணும். நீங்கள் கேஷ் கையில் வச்சுக்கோங்க, கார்டையும் எடுத்துகிட்டு போங்க. இன்கேஸ் கேஷ் தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா கேஷில் நீங்கள் கட்டிட்டு வந்துடுங்க. ஸோ இது அப்புறம் உங்கள் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கையில் வச்சுங்க. என்னென்ன ஒரிஜினல் நம்ம அப்ளை பண்ணமோ அது அத்தனையும் கையில் எடுத்துகிட்டு போங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் தெளிவாக என்னென்ன தேவை, எவ்வளோ பீரியட் இருக்கும், எல்லா கதையுமே அதில் சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன இருக்கோ ரிக்வஸ்ட்டை நான் கொடுத்துருக்கணும், அது எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணிட்டோன்னா அதே மாதிரி ட்ராக் நம்பர் கொடுத்துருவாங்க, நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். பட் ஸ்டில் அதில் சில நேரத்தில் காமிக்காது. ஒரு 4 மாதம் 3 மாதம் கழித்து நீங்களே டேரெக்டாக அப்ளை பண்ண இடத்துக்கு போயிட்டு என்கொயரி பண்ணுங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெடி ஆயிருந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. முக்கால்வாசி நேரம் அவங்க அப்டேட் பண்ண மாட்டாங்க ஆன்லைன் சைட்டில். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேராகவே போய் பார்த்துருங்க. ஸோ டிஆர்பி எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ காஸ்ட் ஆகும், எல்லாமே நான் அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். டிஆர்பி வந்து ரொம்ப ஒரு எசென்ஷியலான டாக்குமெண்ட். அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்டாக கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட். அதே மாதிரி இந்த டிஆர்பி இருந்துச்சுன்னா நீங்கள் பிஆர் எடுக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக அந்த வேலை முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட் ரொம்ப மேண்டேட்டரி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணுங்கள். 100% எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இருந்துட்டால் வேலைக்கு 100% கேரண்டி. நான் கேரண்டி இல்லை, கிடைக்கிறதுக்கு 100% கேரண்டி. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரஷ்யாவுக்கு படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு வேலைக்கு வரணும், ரஷ்யாவில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரஷ்யா பற்றின அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கேன், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். Until then, see you bye from Avi.